ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் அவற்றில் சிக்கி 15க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இயற்கை எழில் கொஞ்சம் ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த மழையால் பல பகுதிகள் ஆறாக மாறின. தொடர் மழையால் அங்குள்ள செனாப் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தோடா மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பல வீடுகள் சேதமடைந்தன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அத்வாரியில் உள்ள வைஷ்ணவா தேவி கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் வழியில் உணவருந்தும் இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். இதேபோல இமாச்சல பிரதேசமும் கனமழை வெள்ளத்தால் தொடர்ந்து பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. அந்த மாநிலத்தில் தொடர்ந்து ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பியாஸ் ஆற்றில் அபாய எல்லையை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் சாலைகள், ஆற்றங்கரையில் உள்ள ஹோட்டல்கள், வீடுகள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்டன. குலு மணாலிக்கு அருகே உள்ள பட்லிகுகால் பகுதியில் இருக்கும் மீன் பண்ணைக்குள் வெள்ளம் புகுந்து கடல் போல காட்சியளித்தது. குலு பகுதியில் மலைப்பகுதியில் உள்சாலைகளுடன் அதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. மணாலி தேசிய நெடுஞ்சாலை இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அடித்துச் செல்லப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தின் ட்ராங் தவாங் மலைப்பாதையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பாறைகள் உருண்டு சுற்றுலா வாகனங்கள் மீது விழுந்தன. இதேபோல் உத்தராகண்டின் உத்தரகாசியில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலை துண்டானது. ஹர்சில் பள்ளத்தாக்கு நோக்கி செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் சரிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வட மாநிலங்கள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டம் தமிழ் சமுதாயத்துக்கான முதலீடு என்று பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் அரசு தொடக்க பள்ளிகளிலும் கிராம பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளது. இத்திட்டம் பெற்றோர் மற்றும் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் நகரப்பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்ப தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு உணவு பரிமாறினார். அப்போது பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டனர். As part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas,
அதுக்கூட உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சில டைம் சாப்பிட்டு வரும், சில டைம் சாப்பிடாம கூட வருவோம். ஸ்டாலின் ஐயா வந்து இங்க உணவு காலை உணவு திரை தந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்திட்டத்தின் மூலமாக நகர்ப்பகுதிகளில் உள்ள 2430 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெற உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் காலை உணவு திட்டத்தினால் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்து எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பணியாற்றுவார்கள் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். இது செலவிட நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு சூப்பரான சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். தொடர்ந்து பேசிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தங்களது மாநிலத்திலும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டு உணவுதான் தேசிய உணவு என்றும் அவர் தெரிவித்தார். Very big achievement. The government is taking care of education as well as health of the children. It's saying that health is wealth. காலை உணவு திட்டத்தில் தானியங்களையும் காய்கறிகளையும் சேர்த்துக் கொண்டால் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும் என்று உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் மூத்த விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். முருங்கைக்கீரை ஒரு 1 டீஸ்பூன் அந்த ட்ரைட் முருங்கை இலை பவுடர் நம்ம எல்லாரும் சேர்த்துட்டோம்னா இந்த ரத்த சோகை ப்ராப்ளம், அனீமியா ப்ராப்ளம், எஸ்பெஷலி இன் கேர்ள்ஸ் அண்ட் விமென் can be completely eradicated because காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் இடைநிற்றல் குறைந்திருப்பதாகவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் புகழ்பெற்ற தர்மஸ்தலா கோயிலில் 100 பெண்களை கொன்று புதைத்திருப்பதாக பொய் புகார் அளித்து போலீசில் கைதானவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக ராஷ்டிரிய இந்து ஜாக்ரன் வேதிகா அமைப்பின் தலைவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எலும்புக்கூடுகளை முன்கூட்டியே புதைத்து பொய் புகார் அளித்து சர்ச்சையை கிளப்பிய சம்பவத்தில் முக்கிய மூளையாக செயல்பட்டவர்கள் யார்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தர்மஸ்தலா கோயிலை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்திருப்பதாக கூறி நாட்டையே அலறவிட்ட சின்னையா, எந்த ஒரு பெண்ணின் எலும்பு கூடும் சிக்காத நிலையில் பொய் புகார் அளித்து கர்நாடகாவை ஆட்டம் காண வைத்த சின்னையாவை லாக்கப்பில் அடைத்தனர். சின்னையா வெறும் அம்பு மட்டும்தான் அவரை பொய் புகார் அளிக்க வைத்து பெரும் பூகம்பத்தை கிளப்பியதில் முக்கிய தலைவர்களுக்கும் தொடர்பு இருப்பது அம்பலமாகியுள்ளது. நாட்டையே உலுக்கும் என தெரிந்தும் சின்னையா இப்படி ஒரு பொய் புகாரை அளிக்க என்ன காரணம் என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. அப்போதுதான் சின்னையா தனி ஆள் இல்லை என்பதும் அவரை முக்கிய புள்ளிகள் சிலர் ஏவி பொய் புகாரளிக்க வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் தனிப்படை குழு சின்னையாவை ஏவிய முக்கிய தலைகளுக்கு தற்போது செக் வைத்துள்ளது. புகாரளிப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த சின்னையாவை ஒரு கும்பல் தொடர்பு கொண்டுள்ளது. பின்னர் திட்டமிட்டு சின்னையாவை தர்மஸ்தலாவுக்கு அழைத்துச் சென்று வனப்பகுதியில் ஒரு மண்டை ஓடு மற்றும் சில எலும்புகளை புதைத்துள்ளனர். பின்னர் தர்மஸ்தலாவில் இருந்து டெல்லிக்கு சின்னையாவை காரில் அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் எப்படி பேச வேண்டும், போலீசார் முன்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்சி கொடுத்ததாக தெரிய வந்துள்ளது. இப்படி ஒவ்வொரு நகர்வுகளையும் நரிமூளையாக திட்டமிட்டு நேக்காக சின்னையாவை நகர்த்தி பொய் புகார் அளிக்க வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. போலீஸ் முன்பு வாக்குமூலம் அளித்த போது 10 முதல் 12 பேரின் பெயர்களை சின்னையா கூறியிருந்தார். தன்னிடமிருந்த மொபைல் போனை அந்த கும்பல் வாங்கிக் கொண்டதாகவும் சின்னையா கூறியுள்ளார். அவரது மொபைல் போனின் நம்பரை பெற்ற அதிகாரிகள் சின்னையா யார் யாருடன் பேசினார், யாருக்கு குறுந்தகவல் அனுப்பினார் என்பதை விசாரித்து வருகின்றனர். இது தவிர சின்னையாவின் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனைகள், பயணம் குறித்த தகவல்களையும் விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று தர்மஸ்தலா சென்ற மகள் அனன்யா பட் காணாமல் போனதாக
பொய் புகார் அளித்த சுஜாதா பட்டையும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனிடையே சின்னையா குறித்து அவரது மனைவிகள் பல திடுக்கிடும் தகவல்களை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளனர். சின்னையா இதுவரை 3 திருமணங்கள் செய்ததாக கூறப்படும் நிலையில் பணத்திற்காக அவர் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார் என முன்னாள் மனைவி ரத்னம்மா குற்றம் சாட்டியுள்ளார். மற்றொருபுறம் சின்னையா தனது 2வது மனைவி மல்லிகாவுடன் கடந்த 11 ஆண்டுகளாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட சிக்கரசம் பாளையத்தில் வசித்து வந்ததும் 2.5 மாதத்திற்கு முன்பு அவர் காணாமல் போனதும் தெரிய வந்துள்ளது. அவர் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதாக அவரது மனைவி மல்லிகா தெரிவித்துள்ளார். அதே நேரம் தர்மஸ்தலா கோயில் பகுதியில் உடல்கள் புதைக்கப்பட்டது குறித்து சின்னையா தங்களிடம் இதுவரை கூறியதில்லை என்றும் இந்த விவகாரம் குறித்து முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சின்னையாவின் சகோதரரான ஆறுமுகம் வலியுறுத்தியுள்ளார். ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರ್, ನನಗೆ ಅದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಯ್ತೀನಂತೆ ಹೋದವರು ಸರ್. ಮತ್ತೆ 2 ತಿಂಗಳಾಯಿತು ಅವ್ರ ಮನೆಗೆ ಬರಲಿಲ್ಲ ಸರ್. ಅದರ ಟಿ ವಿನಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು. ಏತಕ್ಕೆ ಹಿಂಗಾಗಿದ್ದದ ಏನಾಯಿತು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರ್. ಹಿಂದೆ ಯಾರು ಇರ್ತಾರೆ ಅಂದರೆ ಅವನು ಭಯ ಭಕ್ತಿಯೊಳಗೆ ಇದ್ದ ಹುಡುಗ. ಹಣ ಈ ಥರ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನ್ನ ತಮ್ಮನ್ನ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಅನುಮಾನ ಇದೆ. ಯಾರಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಲ್ಲ. ನಾವು ಇಲ್ಲಿ ನನ್ನ ತಮ್ಮ ಈ ಥರ ಕೆಲಸಕ್ಕೂ ಎಲ್ಲ ಹೋದನಲ್ಲ ಯಾವತ್ತು. இந்த நிலையில்தான் பீமா என்று அழைக்கப்படும் சின்னையாவிற்கு அடைக்கலம் கொடுத்ததாக ராஷ்டிரிய இந்து ஜாகரன் வேதிகா என்ற அமைப்பின் தலைவரான மகேஷ் ஷெட்டி திமரோடி விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ளார். சின்னையா மகேஷ் வீட்டில் 2 மாதங்கள் தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. தக்ஷண கன்னடா மாவட்டத்தின் உஜிரே பகுதியில் உள்ள மகேஷ் ஷெட்டி வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவரது வீட்டில் சின்னையா தங்கியிருந்ததற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். வாக்கு திருட்டு புகார் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் பேரணி மேற்கொண்டு வருகிறார். வாக்காளர் உரிமை என்ற பெயரில் நடைபெற்று வரும் இந்த பேரணியில் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காலை 10:30 மணிக்கு ராகுல் காந்தியுடன் நடைப்பயணம் செல்ல உள்ள முதலமைச்சர் அதன் பின்னர் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். அதன் பின்னர் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் இன்று மாலை சென்னை திரும்ப உள்ளார். அடுத்ததாக வரும் 29ஆம் தேதி பீகாரில் நடைபெறவுள்ள பேரணியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் கோவை மாஸ்டர் பிளான் 2041 திட்டம் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை மாஸ்டர் பிளான் 2041 திட்டம் மூலம் நிலப்பரப்புகளை வேறு வகைப்பாட்டுக்கு மாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாநகராட்சியுடன் 4 நகராட்சிகள், 21 பேரூராட்சிகள், 66 கிராம ஊராட்சிகள் உள்ளடக்கிய சுமார் 1531 சதுர கிலோமீட்டருக்கு புதிய கோவை மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறிப்பிட்ட தரப்பினர் லாபம் ஈட்டும் வகையில் ஊழலுக்கு வழி ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதன் மூலம் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனால் கோவை மாஸ்டர் பிளான் 2041 படி நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைந்துள்ள பகுதிகளில் நிலவகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி அதன்படி திருத்தங்கள் செய்து புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. கோவையைச் சேர்ந்த தனியார் அமைப்பு தரப்பில் RTE சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்க உத்தரவிடக் கோரி தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுடனான நிதி பிரச்சனையை காரணம் காட்டாமல் தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என கூறி பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு
நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் சம பொறுப்பு உள்ள போதிலும் மாநில அரசுக்கு எதிராக மட்டுமே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செய்துள்ள மேல்முறையீடு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி ஒதுக்கீடு பிரச்சனையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என தெரிவித்த நீதிபதி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு கௌரவம் பார்க்காமல் இணையதள பக்கத்தை திறக்க வேண்டும் என்றனர். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவரும் தயாரிப்பாளருமான போனி கபூர் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வாங்கிய சொத்திற்கு உரிமை கோரி மோசடியாக வேறு நபர்கள் பெற்ற வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் என கணவர் போனி கபூர் வருவாய்த்துறையிடம் விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தின் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தாம்பரம் தாசில்தாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புலிதுவாக்கத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனது தாத்தா சம்பந்த முதலியாரின் 5 வாரிசுகளில் ஒருவரான ராணியம்மாள் ECRல் உள்ள 1.34 ஏக்கர் நிலத்தை மற்ற வாரிசுகளுக்கு தெரியாமல் ஸ்ரீதேவிக்கு விற்பனை செய்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். 1960க்கு அப்புறமா எங்க பெரியத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க 1981ல வித்துட்டாங்க. வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடுலண்டா 1988ல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. பட்டா 35 வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை. போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சி போல தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என விசாரிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் ரவி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மாநகராட்சியில் 2022, 2023, 2023, 2024 2, 3, 4, 5 ஆகிய மண்டலங்களில் ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு வரி குறைவாக விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதனால் மாநகராட்சிக்கு சுமார் 200 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய முக்கிய நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் CBI விசாரணைக்கு உத்தரவிட கோரியிருந்தார். இந்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் அருள் அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து சொத்து வரி முறைகேடை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்படும் செயல் திட்ட அறிக்கையை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் தாக்கல் செய்தார். அதில் புதிய சீர்திருத்த நடைமுறைகள் காரணமாக வரி வருவாய் அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக கூறினார். அதற்கு மதுரை மாநகராட்சி ஆணையருக்கும் மதுரை மாநகராட்சிக்கும் பாராட்டுகளை தெரிவித்த நீதிபதிகள் மாநிலத்தில் உள்ள மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சிகளில் இதுபோன்று சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதாக தெரிய வருவதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழக தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே என கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதுகுறித்து நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற பொதுக்குழு கணக்கு தலைவருமான செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றார். அவரை இந்திய நாட்டு மக்கள் பார்க்கவில்லை என்றால், பார்க்க இயலவில்லை என்றால் நாங்கள் ஆபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். உடனடியாக பாஜக தலைவர்கள் எங்களுடைய மேலாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை மக்களிடம் காட்ட வேண்டும். தொடர்ந்து அரசின் திட்டங்களை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அருவருக்கத்தக்க செயல் என்று கூறினார். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருவருக்கத்தக்க சம்பவம் நடந்திருக்கு. இது காங்கிரஸுடைய பெயரில் அந்த சொத்து இருக்கு. காங்கிரஸுடைய சொத்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து காங்கிரஸ் சொத்தாக இருக்கு. பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார்.
அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் ஆன்லைன் அடிப்படையிலான சேவைகளுக்கு ஓடிபி சரிபார்ப்புகளை கோருவதற்கு தடை விதிக்கக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரசு துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கும் ஆன்லைன் அடிப்படையிலான சேவைகளும் ஓடிபி சரிபார்ப்பை கட்டாயமாக்குவதை தடுக்க கோரி மதுரையைச் சேர்ந்த தங்கமாரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஓடிபி பெறும் முறை அரசியலமைப்பின் பிரிவு 21 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனி உரிமைக்கான உரிமையை மீறுவதாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இன்றைய காலகட்டத்தில் ஓடிபி பெறாமல் எந்த ஆன்லைன் பணியும் நடைபெறாது என்று கருத்து தெரிவித்தனர். ஓடிபி பெறுவதில் விதிமீறல் உள்ளது, தரவுகள் திருடப்படுகிறது என ஒரு சம்பவத்தை ஆதாரத்துடன் குறிப்பிட்டு பொதுநல மனு தாக்கல் செய்தால் அதனை விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். ஆனால் மனுதாரர் பொத்தாம் பொதுவாக மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் விளம்பர நோக்கத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இதுபோன்ற மனுக்கள் ஏற்புடையதல்ல என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சூளகிரியில் இப்படி 1/2 கிலோமீட்டருக்கு அழுந்து கொண்டே சென்ற குழந்தையை பத்திரமாக பின்தொடர்ந்து பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்க உதவியவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் 3 வயது சிறுமி ஒருவர் அழுது கொண்டே சென்று கொண்டிருந்த நிலையில் அதை கண்ட அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி விசாரித்துள்ளனர். ஆனால் அழுது கொண்டே அந்த குழந்தை யாரிடமும் பதிலளிக்காமல் சென்றதால் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் மிட்டாய் வாங்கி கொடுத்து பைக்கில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சேர்த்தனர். பின்னர் வீட்டு விலாசத்தை கண்டுபிடிக்க மீட்கப்பட்ட இடத்திற்கே குழந்தையை அழைத்து சென்ற காவல்துறையினர் பெற்றோர் குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது அந்த குழந்தையை தனது வீட்டிற்கு வழிகாட்டிய நிலையில் பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. அருகில் உள்ள கடைக்கு குழந்தை அடிக்கடி செல்வது வழக்கம் என்று பெற்றோர் கூறிய நிலையில் வழி தவறி 1/2 கிலோமீட்டர் வரை குழந்ை சென்று தவிப்புக்குள்ளானது விசாரணையில் தெரியவந்தது. இதுபோல் குழந்தைகளை தனியே அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோருக்கு அறிவுரை கூறிவிட்டு காவல்துறையினர் சென்றனர். எக்ஸ்ரே ஸ்கேன் ஆபரேஷன்லாம் இருக்கு. ஆபரேஷனா? என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஏய், உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்லல? என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ணு? இந்த காட்சியில் வடிவேலு நகைகளை திருடி விழுங்கும் டெக்னிக்கை காப்பியடித்து நோயாளியிடம் கைவரிசை காட்டியுள்ளார் நெல்லை தனியார் மருத்துவமனை ஊழியர். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் சுப்பம்மாள். இவர் உடல்நல பாதிப்பு காரணமாக கொக்கிரகுளம் குறிச்சி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவரின் கழுத்திலிருந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை மருத்துவமனை ஊழியர் ராமன் பறித்துள்ளார். சுதாரித்துக் கொண்ட சுப்பம்மாள் கத்தி கூச்சலிட்ட நிலையில் ராமன் உடனடியாக கழிவறைக்குள் புகுந்து தப்பிக்க முயன்றுள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரை பிடிக்க முயன்ற நிலையில் சங்கிலியை வாயில் போட்டு விழுங்கிவிட்டார் ராமன். பின்னர் அவர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எனிமா கொடுத்து நகை வெளியே எடுக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து ராமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். 11வது உலகக்கோப்பை செஸ் தொடர் கோவாவில் நடைபெறும் என சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கடைசியாக 2002ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உலகக்கோப்பை செஸ் தொடர் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவில் உலகக்கோப்பை செஸ் தொடர் நடத்தப்பட உள்ளது. வரும் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடருக்கான போட்டி அட்டவணையை சர்வதேச செஸ் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. 8 சுற்றுகளாக நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த தொடரில் 80ற்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து 206 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பல பரீட்சை நடத்த உள்ளனர். குகேஷ் பிரக்யானந்தா உட்பட 20 இந்திய வீரர்கள் இந்த தொடரில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். எனினும் உலகின் நம்பர் 1 வீரரும் நடப்பு சாம்பியனுமான நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சன் இந்த தொடரில் பங்கேற்பது உறுதியாகவில்லை. இந்த தொடரில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கான கேண்டிடேட் தொடருக்கு தகுதி பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக விதிக்கப்படும் 50% வரி இன்று அமலுக்கு வருகிறது. இந்த வரி விதிப்பால் விவசாயிகள் மற்றும் வணிகர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதிலடி வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். இதில் அதிகபட்சமாக இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் 50% வரியை விதித்துள்ளார். இந்த வரி விதிப்பு புதன்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. இதற்கான நிர்வாக உத்தரவில் கடந்த 6ஆம் தேதி அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருந்தார். உக்ரைன் போருக்கு ஆயுதங்களை வாங்குவதற்கு ரஷ்யாவுக்கு உதவும் வகையில் அந்நாட்டிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டும் அமெரிக்கா அதற்காக 25% வரியையும் அபாரமாக விதித்துள்ளது. 2022, India bought virtually no Russian oil. I mean, it was like 1% of their needs.
So the argument somehow now, as the percentage has gone up to like 30 and 35%, that somehow they need Russian oil to cool their homes or cook or drive their cars is nonsense. ரஷ்யாவுடன் பல ஐரோப்பிய நாடுகள் வர்த்தகம் மேற்கொள்ளும் நிலையில் இந்தியாவை மட்டும் குறிவைத்து அமெரிக்கா வரி விதிப்பதாக மத்திய அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. கடுமையான வரிக்கு மத்தியிலும் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களின் நலனை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். மோடி के लिए आपके हित सर्वोपरि है. दबाव कितना ही क्यों न आए, हम झेलने की अपनी ताकत बढ़ाते जाएंगे. ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ள 50% வரி இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடைத் துறையை கடுமையாக பாதிக்கும். பின்னல் ஆடைகளுக்கு 63.9 விழுக்காடு, நெசவு ஆடைகளுக்கு 60.3 விழுக்காடு, தரை விரிப்புகளுக்கு 52.9 விழுக்காடு என வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வால் இந்திய ஜவுளி பொருட்களின் விலை அமெரிக்க சந்தையில் கடுமையாக உயரும். இதனால் திருப்பூர் உள்ளிட்ட இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். உலகிலேயே இந்தியாதான் மிகப்பெரிய வைர வெட்டுதல் மற்றும் மெருகூட்டல் மையமாக உள்ளது. வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்களுக்கு 52%க்கும் அதிகமான வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வு அமெரிக்காவில் நகைகளின் விலையை அதிகரிக்கும். மேலும் வைரத்துறையில் செயற்கை வைரங்களின் போட்டியால் ஏற்கனவே நெருக்கடி நிலவி வருவதால் இந்த வரி உயர்வு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகளுக்கும் இந்த வரி விதிப்பு பொருந்தும். இதனால் தமிழ்நாடுதான் அதிக சுமையை சந்திக்கும். கடல் உணவுகள், வாகன உதிரி பாகங்கள், படுக்கை மெத்தை, படுக்கை விரிப்புகள் மற்றும் சில இயந்திர பொருட்களும் ட்ரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்படும். சுமார் 55% இந்திய ஏற்றுமதி பொருட்கள் இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் மருந்துகள் மற்றும் மருந்து மூலப்பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சில எலக்ட்ரானிக் பொருட்கள், கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை அபராதத்துடன் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடுக்கடலில் கடந்த 9ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 7 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி 6 மீனவர்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 87,000 ரூபாயும், இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு 14,500 ரூபாயும் அபராதம் விதித்தார். மீனவர்களின் படகு தொடர்பான வழக்கு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திருவள்ளூர் அருகே துப்பாக்கி தொழிற்சாலையில் பணம் கேட்டு மிரட்டிய விசிக நிர்வாகி குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கடம்பத்தூரில் இயங்கும் தனியாருக்கு சொந்தமான துப்பாக்கி தொழிற்சாலைக்கு சென்ற விசிக நிர்வாகி SK குமார் தங்களது கட்சித் தலைவர் பிறந்த நாளை கொண்டாட பணம் தருமாறு மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் SK குமாரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். நெல்லையில் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் கைதான 3 நீதிமன்ற காவலை செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் கொலை வழக்கில் சுர்ஜித், அவரது தந்தை சரவணன் மற்றும் உறவினரான ஜெயபாலன் ஆகிய 3 கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களது நீதிமன்ற காவல் முடிவடைய இருந்தது. இந்நிலையில் 3 நீதிமன்ற காவலை செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீட்டித்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வனத்தில் இருந்து வெளியேறிய யானை சாணமாவு என்ற இடத்தில் சுற்றித் திரிகிறது. இதனால் போடூர், ஆழியாளம், நாயக்கனப்பள்ளி உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் இரவு நேர காவலுக்கு செல்வதை தவிர்க்கவும், இருசக்கர வாகன பயணத்தை தவிர்க்குமாறும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தாம்பரம் அருகே மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து யாசகம் பெற்று திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 கைது செய்யப்பட்டனர். சேலையூர் அருகே சிக்னல் பகுதிகளில் ஓர் ஆணும் பெண்ணும் வாகன ஓட்டிகளிடம் கட்டாயப்படுத்தி யாசகம் பெற்று வருவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்த சென்ற காவலர்களை கண்டு அவர்கள் ஓட்டம் பிடித்தனர். அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்த போது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நிதின் மற்றும் தியா என்பதும் யாசகம் பெறுவது போல நடித்து திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
மதுரை பேரையூர் தாலுகாவில் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவர் போட்டோவுக்கு பதில் பீர் பாட்டில் படம் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தங்கவேல் என்பவர் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்வதற்காக இணையதளத்தில் ரேஷன் கார்டினை பதிவிறக்கம் செய்தார். அதில் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவர் புகைப்படமாக பீர் பாட்டில் படம் இருந்துள்ளது. இதனால் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்ய முடியவில்லை என்று தங்கவேல் புகார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் மாணவர் ஒருவர் கால் இடறி பால் சீலிங் மீது விழுந்து காயமடைந்தார். கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி உள் விளையாட்டு அரங்கில் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. இதில் குரங்குச்சாவடியைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது மாடிப்படி அருகே இறகு பந்து விழுந்துள்ளது. அதனை தனியார் பள்ளி மாணவர் ஸ்ரீநிவின் எடுக்கச் சென்றபோது கால் இடறி அதே பகுதியில் உள்ள பால் சீலிங்கில் விழுந்ததாக தெரிகிறது. இதில் மாணவரின் தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே மின்சாரம் தாக்கி நகராட்சி ஒப்பந்த ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். ஆக்கூரை சேர்ந்த தினேஷ் என்பவர் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களாக இவரது வீட்டில் மின்கசிவு இருந்ததாக மின் வாரியத்திற்கு புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டில் கை வைத்தபோது தினேஷ் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து மின் வாரியத்தை கண்டித்தும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தூத்துக்குடியில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து சுபமுகூர்த்த தினம் என்பதால் மீன் நுகர்வு குறைவாக இருக்கும் என்பதால் தூத்துக்குடி மீனவர்கள் 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தனர். இதனால் மீன்பிடி துறைமுகத்தில் 280க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் கம்பம் அருகே கல்குவாரி பிரச்சனையால் இளைஞர் கொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சங்கிலிக்கரடு பகுதியில் உள்ள கல்குவாரியில் விதிமீறல் நடைபெறுவதாக புகார் கூறி சதீஷ்குமார் என்பவர் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காமையகவுண்டன்பட்டி பகுதியில் சதீஷ்குமார் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். கொலை என குற்றம் சாட்டி அவரது உறவினர்கள் கம்பம் அரசு மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள வாக்காளர் அதிகார யாத்திரையில் பிரியங்கா காந்தியும் கலந்து கொண்டார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்கு திருட்டுக்கு எதிராகவும் கடந்த 17ஆம் தேதி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரையை தொடங்கினார். சுபாவுல் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் ராகுல் காந்தியுடன் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி, தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே நடைபெற்ற நள்ளிரவு விருந்தில் கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாக பெண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கொண்டாப்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ரேவ் பார்ட்டி நடைபெறுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை மேற்கொண்ட காவலர்கள் பெண் உட்பட 6 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 20 கிராம் கொக்கைன், போதை மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். டெல்லி மாநில ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சௌரப் பரத்வாஜ் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். டெல்லி மாநில சுகாதாரத்துறை அமைச்சராக சௌரப் பரத்வாஜ் இருந்தபோது மருத்துவமனை கட்டுவதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சௌரப் பரத்வாஜின் வீடு உட்பட 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதற்கு ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிபராக இருந்தபோது வெளிநாடு சென்றதில் முறைகேடு நடந்ததாக கூறி ரணில் விக்ரமசிங்கே கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டார். அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவரை ஜாமீனில் விடுவிக்க கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை தாவேக மாநாட்டில் பவுன்சர்கள் தூக்கி வீசியதாக பெரம்பலூர் இளைஞர் புகார் அளித்த நிலையில் விஜய் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மதுரையில் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாநாட்டில் விஜய் தொண்டர்களை பார்த்து கை அசைத்தவாறு நடைமேடையில் நடந்து வரும்போது உற்சாக மிகுதியால் தொண்டர்கள் கூச்சலிட்டபடி அவரை நெருங்க முயன்றனர். விஜய்க்கு பாதுகாப்பாக ஏராளமான பவுன்சர்கள் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டு
பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். அப்போது தாவேகா தொண்டர் ஒருவர் நடைமேடையில் ஏறி விஜய் அருகே சென்றார். அதை பார்த்த ஆஜானுபாகுவான பவுன்சர் ஒருவர் அவரை பஞ்சு மூட்டையை தூக்கி வீசுவது போல குண்டுக்கட்டாக தூக்கி வீசினார். இந்நிலையில் அவ்வாறு தூக்கி வீசப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 20 வயதான சரத்குமார் என தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து சரத்குமாரின் தாயார் சந்தோஷத்திடம் கேட்டபோது உருக்கமாக பதிலளித்தார். விஜய பார்க்க எங்க பையன் ஆர்வமா போயிருக்கான். போன பையனை தூக்கி வீசிருக்காப்ல. வீசினது உடனே டக்குன்னு கம்பியை பிடிச்சி தொங்கலாடிட்டு இருக்கான். தொங்கலாடலன்னா அவன் உயிர் போயிருக்குமா கை கால ஓடியுமோ தெரியாது. இதனிடையே தூக்கி வீசப்பட்ட நபர் நான் இல்லை, அது வேறு யாரோ ஒருவர், எனது அம்மாவை வற்புறுத்தி செய்தி எடுக்கப்பட்டுள்ளது என்று சரத்குமார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இது என்னோட சுயநனவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இது யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்த சரத்குமார் யாரும் பிரச்சனைக்கு வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு வீடியோ வெளியிட்டதாக அந்தர்பல்டி அடித்தார். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பேன். அந்த வீடியோவில் யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தோட தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ரேம்ப்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான். என் பேர் சரத்குமார். ஸோ எனக்கு உடம்புல அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது என்னை எல்லாரும் பார்த்துட்டு இதுமாரி என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதன்படி பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தாயுடன் சென்ற தாவேகா தொண்டர் எஸ்பியை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். தாவேகா தொண்டர் சரத்குமார் இப்படி மாறி மாறி பேசி வருவதால் பெரம்பலூர் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி குறித்த யூகங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 4 படிநிலைகளாக உள்ள ஜிஎஸ்டி 2 படிநிலைகளாக குறைக்கப்படுகிறது. இந்நிலையில் பல பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறித்த யூகங்கள் வெளியாகின. இதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ள மத்திய நேரடி வரிகள் வாரியம் செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு காத்திருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. சென்னையில் தடையில்லா மின்சாரம் மற்றும் மின் விபத்துகளை தவிர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் 1251 இடங்களில் மின்கம்பிகள் வெளியில் இருப்பது கண்டறியப்பட்டு சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் 618 இடங்களில் உள்ள மின்கம்பிகள் மண்ணில் புதைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 633 இடங்களில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது வழங்கிய 505 வாக்குறுதிகளில் 13% மட்டுமே திமுக நிறைவேற்றி உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். சென்னை தியாகராயர் நகரில் பாமக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து விடியல் எங்கே என்ற ஆவணத்தை அன்புமணி வெளியிட்டார். 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். இன்னொரு 66 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். புதுச்சேரியில் குடும்ப பிரச்சனையில் ஏரியில் விழுந்து தற்கொலை செய்ய முயன்ற முதிய தம்பதியை இளைஞர்கள் மீட்டனர். கூடப்பாக்கத்தை சேர்ந்த துரை முத்துலட்சுமி தம்பதி மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு உசுட்டேரி 10 கண்ணு மதகு அருகில் அமர்ந்துள்ளனர். திடீரென ஏரியில் இருவரும் குதித்த நிலையில் இதனை கண்ட இளைஞர்கள் சிலர் துரிதமாக செயல்பட்டு தம்பதியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னை அடுத்த புழலில் ரியல் எஸ்டேட் அதிபரிடம் கத்தியை காட்டி மிரட்டி காரை பறித்துச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவொற்றியூரைச் சேர்ந்த டில்லி பாபு என்பவர் கடந்த 17ஆம் தேதி புத்தகரத்தில் உள்ள தனக்கு சொந்தமான காலிமனையை பார்வையிட காரில் சென்றார். அப்போது டில்லி பாபுவுக்கு ஏற்கனவே பழக்கமான சூர்யா தனது நண்பர்களுடன் சென்று அவரிடம் 5 லட்சம் ரூபாய் தருமாறு கத்தியை காட்டி மிரட்டியதாக தெரிகிறது. தன்னிடம் பணம் இல்லை என டில்லி பாபு கூறிய நிலையில் அவரது காரை பறித்துச் சென்றனர். புகாரின் பேரில் புளியந்தோப்பு தமிழரசன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவான 3 பேரை தேடி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாநகராட்சி 27வது வார்டு கவுன்சிலராக செயல்பட மாவட்ட நீதிமன்றம் விதித்த தற்காலிக தடைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததால் கவுன்சிலராக ஷாலினி மீண்டும் பொறுப்பேற்றார். சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஷாலினி போலி சாதி சான்றிதழ் சமர்ப்பித்ததாக அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த விஜயகுமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த ஷாலினி மாநகராட்சி ஆணையரிடம் நீதிமன்ற உத்தரவு ஆணையை வழங்கினார். தூத்துக்குடியில் நகைப்பட்டறையில் 37 சவரன் தங்கக்கட்டி மற்றும் பணத்தை திருடிவிட்டு தப்பியோட முயன்ற வடமாநில தொழிலாளியை சேலம் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர். விகாஸ் கேந்தி என்பவருக்கு சொந்தமான பட்டறையில் கடந்த 1 மாதம் பணியாற்றி வந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விட்டல் சிங்காடி என்பவர் 298 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டி மற்றும் 43,000 ரூபாயை திருடிவிட்டு மாயமானதாக தெரிகிறது. உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த சிங்காடியை சேலம் ரயில்வே காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது ஆட்டோ மோதியதில் 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். ராமச்சந்திரன் என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் ஷேர் ஆட்டோவில் சாயர்புரம் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். சிந்தலக்கரை பேருநிலையம் அருகே சர்வீஸ் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது ஷேர் ஆட்டோ மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் மலை கிராமத்தில் விவசாய தோட்டங்களை சேதப்படுத்தி வந்த காட்டுப்பன்றிகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டன. கடந்த சில மாதங்களாக காட்டுப்பன்றிகள் கூட்டம் விளை நிலங்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் அவற்றை விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அந்த வகையில் முதற்கட்டமாக 10க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகளை பிடித்த வனத்துறையினர் அடர் வனத்தில் விடுவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மரப்பாலம் அருகே உள்ள பால்மேடு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை அமர்ந்திருக்கும் காட்சி இது. அந்த சாலை வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிறுத்தையை கண்டவுடன் அதனை படம் பிடித்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தேயிலை தோட்டத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதனை கூண்டு வைத்து பிடிக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் டி ஆண்டிப்பட்டியில் வகுப்பறையில் மதுபோதையில் தூங்கிய ஆசிரியரை வட்டார கல்வி அலுவலர்கள் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியர் குமார் மீது பெற்றோர்கள் புகாரளித்த நிலையில் வட்டார கல்வி அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். இதில் ஆசிரியர் குமார் கையும் களவுமாக சிக்கிய நிலையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.